வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு புக் ஆர்ட் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். இது நான் பழைய கேலண்டர் வச்சுருக்கோம்ல பண்டிலாக, அதை வச்சு நான் பண்ணினேன். இந்த போல் கேலண்டர் இல்லாதவங்க ஒரு ஓல்டு புக்கு, நாவல்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி ஆர்ட் ஃபோல்டிங் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் இயர் ஒரு ஹட் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இந்த வருஷம் நான் அந்த கேலண்டர் பேப்பரை வச்சு இந்த பாட் பண்ணியிருக்கேன். செய்கிறது ஈஸி தான், 2 ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் கொஞ்சம் பொறுமையாக மடிச்சிட்ருக்கணும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாதிரி ஒரு கேலண்டர், இது ஃபுல் கேலண்டர் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா பழைய புக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இப்போ இருக்கு இல்லையா, இது இந்த கார்னர் இந்த மாதிரி வர மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். அடுத்தது இப்படி டாப்பில் இந்த மாதிரி கோன் ஷேப்பு இந்த எட்ஜு வரைக்கும் வர மாதிரி நான் மடிச்சிருக்கேன். இப்போ மடிச்சுட்டு இங்கே இந்த டாப்பில் இந்த எக்ஸஸாக நீட்டிகிட்ருக்கிறத இப்படி மடித்து விட்டுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸஸாக நீட்டிகிட்ருக்கல இதை உள்ளே தள்ளிட்டு திருப்பியும் மடிச்சிடலாம். இப்போ இது வெளியில் இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பு பார்க்கலாம். இதில் மேலே டாப்பில் இருந்து இந்த கார்னர் வரைக்கும் மடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அப்ராக்சிமேட்லி நம்ம ஃபஸ்ட்டு பேப்பர் எங்கே மடிக்கிறோமோ அதே இதுதான் நெக்ஸ்ட் இதுலேயும் எடுக்கணும். ஸோ நம்ம இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வருவோம், முக்கால் இருக்கிற மாதிரி. அப்புறம் இதை எட்ஜில் கொஞ்சம் சின்னதாக மடித்து விடுவோம். இதுதான் ஸ்டெப் 2. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு பாட்டோட ஷேப் கிடச்சிருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கண்டினியூ பண்ணிகிட்டே போவோம். ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே, அதுக்கப்புறம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸாக இந்த க்ரீஸ் பண்ணியிருக்க கோடிங் இருக்கு இல்லையா, இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இது ஃபஸ்ட்டு மடித்ததும் இதுவும் ஈக்குவலாக இப்படி நமக்கு வரணும். இப்போ இந்த பாட்டோட பாட்டம் பார்ட் பண்ணிக்கலாம். இது மேலேருந்து கீழே பண்ணிக்கணும். கார்னரை கரெக்ட் பண்ணி மடிங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது ஒரு அப்ராக்சிமேட்லி இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். நமக்கு தெரியும் ஒரு இந்த ஷேப்புக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவனாக இருக்கிற மாதிரி மடித்தா போதும். ஏன்னா நமக்கு மடிக்கிறதுனால இந்த ஷேப் ஹோல்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். அவ்வளோதான். பாட் ஷேப் தெரியுதா? ஸோ இந்த 2 ஸ்டெப்பையுமே நம்ம அடுத்தடுத்து போட்டுகிட்டே போகணும்.
இந்த மாதிரி கேலண்டர் இல்லைன்னா பழைய ஸ்கூல் புக்ஸு, இந்த மாதிரி நாவல்ஸு, யூஸ் பண்ணாத இருக்கிற அந்த மாதிரி புக்ஸு, பழைய புக்ஸு ஏதாவது எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் செய்யலாம். இன்னும் பெருசாக கிடைக்கும். வேணுங்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது ஹாலிடேஸில் பசங்களுக்கு இந்த மாதிரி குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ நான் இந்த மாதிரி தான் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இதையே தான் இது ஃபுல்லாகவே மடிச்சுக்க போகிறேன். எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கோ அவ்வளவும் மடிச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா பேப்பரையும் நான் மடித்து முடிச்சுட்டேன். மடிச்சிட்டே இருக்கணும். ஒரு 2 hours 3 hours கிட்ட ஆகும் இந்த ஹோல் பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப ஹையாக தெரிஞ்சால் இதை பாதியாக பிரித்து பண்ணிக்கலாம். நமக்கு அப்படியே நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஹாஃபாக நம்ம பண்ணும்போது அப்படியே ஒரு அட்டையில் கூட நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் சும்மா இருக்கும்போது ஒரு ரீசைக்ளிங் கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்கூல் ப்ராஜெக்ட், வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட்ஸு அந்த மாதிரி இதுக்கும் இந்த மாதிரி ப்ராஜெக்டை நம்ம பண்ணி பார்க்கலாம். பொங்கல் பாட் மாதிரி அழகாக குட்டியாக க்யூட்டாக வந்திருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.